இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. இப்போ உதயநிதி துணை முதலமைச்சரா வந்ததுனால என்ன பெரிய தேனும் போலாம் ஓட போதா இல்லையா? ஒன்னும் ஓட போதில்ல. சட்ட ஒழுங்கு அப்படியே இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி கட்ட பஞ்சாயத்துல ஆக்கிட்டு வரா, இல்ல சட்ட ஒழுங்க பராமரிச்சு மக்கள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு வந்துடுவாரா? அது கிடைக்க போதில்லை. ஏரி விலைவாசியை குறைச்சிடுவாரா? அது ஒன்றும் நடக்க போதில்லை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கிட்டு வரா? ஒன்றும் கிடையாது. சொத்து வரி குறைச்சிடுவாரா? மின்சார கட்டண தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? படித்த இளைஞர்களுக்கு இது என்ன சொல்றதுன்னா அது கல்விக்கடன் வாங்கியிருந்தாங்க, அதை ரத்து பண்ணிட்டு வர்றவரு. அரசு வீதிக்கு போராட்டி இருக்காங்க, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க, அதை இவர் நிறைவேற்றுவாரா? ஒன்றும் பண்ண மாட்டாரு. அதனால இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்துவாரா? பாருங்க சார், சென்னையில ஸ்டாலின் வாய் திறக்கிறாரு, வாயை திறந்த உடனே ஒருத்தர் சாவுறாரு. எங்க அசோக் நகர்ல ஒரு சாவு இல்லாம ஒரு மரணம் இல்லாம நம்ம எவ்வளவு ஒரு புத்தி கெட்ட ஒரு அறிவில்லாத ஒரு அரசுக்கு ஒரு உதாரணம். ஏங்க மழை காலத்துல போய் யாராவது மழை நீர் வடிகால் வேலையை பார்ப்பாங்களா? மழை காலத்துல போய் மழை நீர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பருவ ஸ்டார்ட் ஆன காலத்துல வடிகால் வடிகால் வேலையை பாக்குறாங்களா? மழை நீர் கால்வாய் தோன்றாங்களா? எப்படிப்பட்ட ஒரு 23ஆம் புலிகேசி அரசு, 23ஆம் புலிகேசி ஒரு காமெடி தர்பார். சுருக்கமா சொன்ன என்ன சொல்லலாம், காமெடி தர்பார். அதுதான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இதே என்ன பண்றது, இன்னொரு 1.5 வருஷம் இந்த காமெடி தர்பார் ரசிச்சுதான் ஆகணும். மக்கள் உயிர் போகாம இருந்தா சரி, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, நிம்மதியான வாழ்க்கை கூட. என்னங்க மாநகராட்சியில சொத்து வரி ஏற்றதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஏத்துனா மக்கள் எப்படி தாங்குவாங்க இன்னைக்கு? அதெல்லாம் மாநகராட்சி அடிப்படை கட்டமைப்பு வசதியில முழுமையா கவனம் செலுத்தல. இப்பதான் சாமா ட்ரெயின் எல்லாம் அங்கங்க ரோடெல்லாம் பள்ளம் தோண்டி போட்டுட்டு இப்ப எவ்வளவு பேர் கோயம்பேடுல பாருங்க, ஒரு பெண்மணி அந்த அம்மா வண்டியில போயிருக்கு, பள்ளத்துல விழுந்து எகிரி ஒரு வாகனம் மோதி செத்து போச்சு. யார் பொறுப்பு இருக்கு? அசோக் நகர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாரு. யார் பொறுப்பு இருக்கு? அரசு பொறுப்பேற்கவனவா? வாய்ச்சவடால். அதாவது தலைவர் சொல்றாரு, அம்மா இந்த படத்துல சொல்லுவாங்க 1901, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமை, வாய்தான் காது வேற உள்ளது. அது யாருக்கு சொன்னாங்களோ இல்லை, இவங்களுதான் சொல்லியிருக்காரு. அதனால இந்த கோபாலபுரத்து கொத்தடிமைகளுடைய அரசாங்கம் தான் இன்னைக்கு கோமாளி தர்பார் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ மூத்த அமைச்சர்களுக்கு போது உதயநிதிக்கு முதலமைச்சர் கொடுத்தத பிரதான எதிர்கட்சியே அதிமுக இன்னுமே கொஞ்சம் கடுமையான குரல் கொடுத்திருக்கலாமோ, கருத்து கொடுத்திருக்கலாமோ? நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோமே, இதோட சொன்னா இதோட என்ன மோசமா இல்லையா? என்ன நடந்துட போகுது? தலைகளும் போதா தமிழ்நாடு? ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அப்போ பசியும் பட்டினியுமா இருக்கிறோம், பசியும் பட்டினா இருக்க போறோம். எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது தொடர்ந்து நடக்கும் இந்த ஆட்சியில. அது ஒன்னும் ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் யாருக்குன்னா இந்த புதுசா வந்த அமைச்சர்களுக்கு. ஏமாற்றம் யாருன்னா பாவம் பொன்முடி, அவரு ஒரு சீனியரா மாறா ஓட உழைச்சவரு. இவருக்கு யாரு? ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துக்கும். அவரே சொன்னாரு, யாரு? நாங்கெல்லாம் கோபாலபுரத்து கொத்தடிமைனாரு. அந்த கொத்தடிமை என்ன பண்ணிட்டாரு? கவர்னர் பேச்சை கேட்டு இன்னைக்கு மாத்தி விட்டாங்க போர்ட்போலியோ. அப்போ யாருடைய பேச்சை கேட்டு கட்சியில ஒரு மாற்றம் செய்வதற்கு இந்த திமுக தயாரா இருக்கு சொல்லு. அப்ப கவர்னருக்கும் பொன்முடிக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அவர் இந்த உயர்கல்வித்துறை இலாக்கா வைக்க கூடாதுங்கன்னு சொன்னா அதை கேட்டுட்டு வந்துடுமா? பிரைம் மினிஸ்டரும் அதுதான் போய் கேட்டு வந்தீங்களா நீங்க? அதை கேட்டு வந்த பிறகு மாற்றுறீங்க. அது யாரு? பொன்முடிக்கு ஏமாற்றம். எல்லாம் பவள விழாவுக்கு ஒன்னா போனாங்க ஒரு மீட்டிங்க்கு. அதுக்கப்புறம் போட்டோல வந்தாரா இவரு பொன்முடி. அதனால துரைமுருகனு பாவம், அவரு வெந்து போய் நொந்து போயிருக்காரு. அவரு வெந்து போய் நொந்து போய் நூடுல்ஸ் ஆயிட்டாரு. மாதிரிதான் இன்னைக்கு திமுக பொறுத்தவரை என்ன, அது உட்கட்சி விவகாரம், எப்படியாவது போயிட்டு போவாங்க. மக்களுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்க, நரி வளம் போனான்னா இடம் போனான்னா நாட்டுல எதுவும் நல்லது நடக்க போறது கிடையாது.